வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை கோட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ரயிலின் நேரம் 3 வாரங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது வாராந்திர ரயில் தான். 3 வாரங்கள் அந்த ரயில் சேவையானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதை பற்றின ஃபுல் தகவல் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக அந்த நேர மாற்றம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இப்போது தமிழகத்திலிருந்து சீரடிக்கு போகணும் அப்படின்னா தினமுமே ட்ரெயின் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்ம புனே வரைக்கும் போயோ இல்லை மற்ற இடங்களுக்கு போயோ மாறி போக வேண்டிய நிலை தான் இருக்கிறது. ஆனால் வாரம் ஒரு முறை சென்னையில் இருந்து சீரடிக்கே டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் நம்பர் 22601. இந்த ட்ரெயினானது ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில் 10:20 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாக கிருஷ்ணராஜபுரம் போய் அங்கே இருந்து குண்டக்கல் வழியாக செல்லும். மந்திராலயம் ரோடு செல்பவர்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் சீரடிக்கு செல்பவர்கள் அதிக அளவில் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிறாங்க. எப்பயுமே ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் வர்ற 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி ஆகிய 3 வாரங்களும் சென்னையில் இருந்து கிளம்பும் நேரத்தில் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. காலையில் 10:20க்கு இந்த 3 வாரங்களும் இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பாது 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஆக 10:20க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 1 மணி நேரம் தாமதமாக செல்லும் அப்படின்னா 11:20க்கு தான் கிளம்பும். இந்த 3 வாரங்களுக்கு மட்டும் 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி அக்டோபர் இந்த 3 வாரங்களுமே நம்ம அவசரமாக போய் இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக ஓட வேண்டியது இல்லை. நம்ம ரிலாக்ஸாகவே போகலாம். 1 மணி நேரம் தாமதமாக இந்த ரயில் புறப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வேவால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக சீரடிக்கு போகணும், சாய்பாபாவை தரிசிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ள முடியும். சென்னையிலிருந்து பெங்களூரை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரெயின் போகுது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இந்த ட்ரெயினுக்கான புறப்படும் நேரத்தில் மட்டும்தான் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. போய் சேரும் நேரம் பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. முதல் நாள் 10:20க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் 11:10க்கு போகுது. இப்போ 1 மணி நேரம் தாமதமாக போகிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதற்கு தகுந்தாற் போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. மாறி போகிறதுக்கு நிறையா ட்ரெயின் இருக்குது. துருவா போகிறதுக்கு இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் வயசானவங்க, அதிக லக்கேஜ் கொண்டு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.